சோமரசம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதோட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கணுமா? வாங்க பார்க்கலாம். சோம ரிஷி அப்படிங்கிற ஒரு முனிவர் சத்தியுகத்தில் வாழ்ந்தவர். அவர் பகவான் சிவனை நோக்கி இந்த குன்றில் அமர்ந்து தியானம் செய்கிறார். அந்த தியானத்தில் மகிழ்ந்த பகவான் சிவன் வந்து அவருக்கு காட்சி தரார். உனக்கு என்ன வேணும்னு அந்த ரிஷிக்கிட்ட கேட்குறார். அந்த ரிஷியும் பகவானே நீங்கள் தான் வேணுங்கிறார். அது சந்தோஷம் அடைஞ்ச பகவான் சிவன் அந்த பூமியிலிருந்து ஒரு சிவலிங்கத்தை உருவாக்குறார். அந்த சிவலிங்கம் இன்றைக்கும் பார்க்க முடிகிறது. யுக யுகமாக நிறையா தபஸ்விகள் மகாத்மாக்கள் இங்கே வந்து தபஸ் செய்கிறத இப்போவும் இன்றைக்கும் பார்க்க முடிகிறது. ஒரு காலத்தில் எல்லா தேவர்களும் வந்து இங்கே தபஸ் பண்ணுறாங்க. எகெயின் கருணையே வடிவான பகவான் சிவன் 11 ரூபமாக வந்து இங்கே காட்சி தரார். அந்த 11 மரங்கள் இன்றைக்கும் பிரத்யட்சமாக இருக்குது. எல்லா தேவர்களுக்கும் இங்கே வந்து சோமரசத்தை பகவான் கொடுக்குறார். அந்த அனுபூதி இன்றைக்கும் நம்ம போனால் ஏற்படுறது. திரேதாயுகத்தில் பகவான் ராமர் பகவான் லக்ஷ்மணன் வந்து இங்கே பகவானுக்கு அபிஷேகம் செஞ்சுருக்காங்க. திரேதாயுகத்தில் பஞ்சபாண்டவர்கள் திரௌபதி அம்மையார் வந்து இங்கே தபஸ் பண்ணி அபிஷேகம் பகவானுக்கு செஞ்சுருக்காங்க. உலகத்திலேயே இங்கே மாத்திரம்தான் 11 ஆலமரங்கள் பின்னி பிணைந்து இருப்பதை பார்க்க முடிகிறது. அடுத்த டைம் ரிஷிகேஷ் வரும்போது அந்த சோமேஸ்வர் மகாதேவோட அருளுக்கு பாத்திரமாகணும் அப்படின்னு உள்ளமார்ந்த பிரார்த்தனைகள். உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் தெய்வீக குணங்கள், அன்பு, பாசம், இறை அருள் நிறைந்து இருக்கட்டும். சோமரசம் போல.